ஒரு கட்சி வளரணுங்கிறதுக்கு ஒரு தலைவன் பேசுற பேச்சு. நீங்க வர்றவங்களாம் சொல்றாங்க கபலீகரம் செஞ்சிருவோம், அழிஞ்சு போயிடுவோம், வர்றவங்க போறவங்களாம் சொல்ற அளவுக்கு கேவலமா இருக்கீங்களா? அதுவே உங்களுக்கு அழிவுக்கு அர்த்தம் தானே. கலைஞரை அடையாளம் தெரியாம தோக்கடிச்சிங்க எந்த ராஜீவ்காந்தி கொலை அப்புறம். அப்புறம் எந்திரிச்சு வந்தாரு. 4 பேர்த்து ஒன்னா சேர்த்தனாக்கா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உனையே நீ அதை செய்ய மாட்டேன். அடுத்த முதுகளை சவாரி பண்ணிட்டு மிரட்டிக்கிட்டு அமலாக்கத்துறை வச்சு மிரட்டிக்கிட்டு தான் நம்ம ஓட்டி. அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்களே இது அமலாக்கத்துறையும் தேர்தல் ஆணையம் தான். அது இல்லைன்னா அவங்க என்ன இருக்குது அந்த கட்சியில்? அதிமுகவினுடைய வீழ்ச்சிக்கு காரணமே பாஜக கூட்டணி. தமிழ்நாட்டை பிறந்திருந்தாலும் கர்நாடகாரன் தான். தமிழ்நாட்டுக்கு காவிரி விடக்கூடாதுன்னு சொன்னவர் தான். ஆனா இங்க வந்து என்ன பண்றாரு? நிர்மலா சீதாராமன் இங்க வர்றாங்க, மக்கள் வெள்ளத்துல உள்ளிட்டு ஒருத்த பைசா கொடுக்க முடியாதுன்னு போறாங்க. தைரியமா சொல்றேன். தைரியமா இருக்கிற கட்சி நான் தாண்டா ஆட்சி அமைப்பேன்னு சொல்லுவாங்க. இவர் எடுப்புல பங்கு கொடுக்குறேன் என்ன அர்த்தம்? எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தவிர வேற யாருங்க தமிழ்நாட்டு அரசியல் சினிமாக்காரருக்கு வந்தாங்க? தமிழ்நாட்டில் மாத்திரம் தாங்க பாஜக தமிழ்நாட்டுக்கு விரோதமாகவும் தமிழக துரோகியாகவும் இருக்கிறாங்க. அதனாலதாங்க அவங்களோட யாரும் சேர மாட்டேங்குது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சார் வணக்கம். சமீபத்தில் அதிமுகவினுடைய பாக முகவர் கூட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்றது. அதில் எடப்பாடி பழனிசாமி நிறைய விஷயங்களை ஓப்பன் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளாக மௌனம் காத்துக்கிட்டு இருந்தவர் நிறைய விஷயங்களை உடைச்சி வெளிப்படையாக பேசியிருக்காரு. அதில் குறிப்பாக சொல்லணும்னாக்கா தொடர்ச்சியாக ஆளுங்கட்சி சார்ந்து இயங்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுமே வைக்கக்கூடிய விமர்சனம் பாஜகவை அதிமுகவை கபலீகரம் பண்ணிடும். அவர் சொல்லிருக்காரு, எந்த கொம்பனாலையும் அதிமுகவை கபலீகரம் பண்ண முடியாது, தமிழ்நாட்டை பெரும்பான்மையாக ஆண்ட கட்சி யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு உண்மைதான். அது பாஜக வெளியாட்கள் யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, இவங்களே தான் பண்ணிக்குவாங்க. நாளா உடஞ்சி கிடக்குறாங்க. சேர்த்தனாக்கா பலம் கூடும் இல்லை. அடிப்படையா யார் வேணாலும் சொல்லுவாங்க. பச்சை குழந்தை கூட சொல்லும். ஒருத்தரை சேர்த்த மாட்டேங்கிறாருல்ல. ஒரு கட்சி வளரணுங்கிறதுக்கு ஒரு தலைவன் பேசுற பேச்சா இது? நம்மள பெரிய விரோதியா இருந்தா கூட வர்றான்னா நம்ம சேர்த்துக்கணும். இப்போ கலைஞரும் இந்திரா காந்தியும் எமர்ஜென்சி டைம்ல இருந்து இந்திரா காந்தி கலைஞரை படுத்தின கொடுமை சாதாரணம் இல்லை. கண்ணால பார்த்தவங்க நாங்க எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளவு அவதப்பட்டாங்க. திமுகவினர் வேட்டையாடினாங்க. ஸ்டாலின்லாம் ஒரு வருஷம் ஜெயில அடி உதையெல்லாம் வாங்கினார். அப்படியெல்லாம் இருந்த கலைஞர் வெளியில வந்த உடனே இந்திரா காந்தியோட கூட்டணி சேர்ந்தார். நாடாளுமன்றத்தில் அந்த மாதிரி ஜெயிச்சது கலைஞர் வச்சுக்கிட்டு. அது வேற. அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் தோக்கடிச்சாங்க. என்னன்னா அரசியல்ல நீங்க யாரா இருந்தாலும் வெற்றி கிடைக்கும்னாக்கா அவங்களோட கூட்டணி சேர்றதாங்க அரசியல் ராஜதந்திரம். அதுவே அவர்கிட்ட இல்லையே. 4 பேர்த்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு வலுவான இதா மாத்திட்டோம்னா யார் என்ன இந்த மாதிரி பேச முடியுமா? நீங்க வர்றவங்களாம் சொல்றாங்க கபலீகரம் செஞ்சிருவோம், அழிஞ்சு போயிடுவோம், வர்றவங்க போறவங்களாம் சொல்ற அளவுக்கு கேவலமா இருக்கீங்களா? அதுவே உங்களுக்கு அழிவுக்கு அர்த்தம் தானே. இன்னொரு கேள்வி கேட்கறேன். கடந்த 3 எலெக்ஷன்ல அவர் எலெக்ஷன்ல நிக்கலையே, அப்புறம் எங்க இருக்குது கட்சி? ஒரு அரசியல் கட்சின்னாக்கா தேர்தலில் நிக்கணுங்க. இல்லாட்டி சுப வீரபாண்டியன் கட்சி மாதிரி திராவிட கழகம் மாதிரி நீங்க சமூக இது கூட போயிடுங்க. அப்ப அந்த மாதிரியா போக்க. அரசியல் கட்சிங்கிற பேர்ல வச்சுக்கிட்டு நீங்க ஒரு 3 தடவையா தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டு தேர்தலே நிக்கலாம். கட்சியில யார் இருப்பா? உறுப்பினர்களை பூரா போயிட்டாங்க. அதாக யாரும் வெளியில அழிக்க வேண்டியதில்லை, உங்களை நீங்களே அடிச்சுக்கிறீங்க. அவ்வளவுதான். இந்த தேர்தல் புறக்கணிப்புங்கிறது எதிர்கட்சியா இருக்கிற சமயத்துல எல்லா கட்சியுமே பண்றது. ஈரோடு தேர்தலில் ஏன் நிக்காம விட்டீங்க? யாருமே இல்லாம கடைசியில திமுக எதுக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லாமல போயிட்டீங்க. அனாமதேய கட்சி ஒருத்தர் நிக்க வச்சீங்க. அவர் வழக்கு பண்ணி டெபாசிட்லாம் போயிட்டாரு. அப்படித்தானே ஆச்சு. தேர்தலில் எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லாம போயிட்டீங்களா? உங்க வேலை என்ன? எதிர்கட்சி தலைவரா இருக்கீங்கல்ல, மற்ற கட்சியை விடுங்க. எதிர்கட்சி தலைவர் சம்பளம் வாங்குறீங்கல்ல, உங்க வேலை என்ன? புறக்கணிக்கிறது அவங்க வேலை. நீங்க கபலீகரம் பண்ணிட்டாங்க. அந்த டாபிக் வந்துருச்சுல, மக்கள் மத்தியில பேசுறதுனால அந்த டாபிக் நீங்க எடுத்தீங்க. அவர் என்ன கேட்கறாரு சொல்றீங்களா? அப்புறம் என்கிட்ட என்னது கேட்கறீங்க? நான் என்ன சொல்ல வேண்டியிருக்குது? மக்கள்கிட்ட அந்த பேச்சு இருக்கிறதால தானே என்கிட்ட ஒப்பீனியன் இல்ல. மக்கள் பேசுறாங்கன்றத தாண்டி எதிர்கட்சிகள் பேசுறாங்க. அதாவது ஆளுங்கட்சியும் கூட்டணி கட்சிகளும் இந்த மாதிரி பேசுறாங்க. அந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்குங்கிறது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அவ்வளவுதான் பாயிண்ட். இப்ப திமுக புறக்கணிச்சது, திமுக கபலீகரம் ஆகிவிட்டதுன்னு யாரும் சொல்லலையே. இப்ப ஆனா வலுவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, மேடையிலேயே கொடுத்துட்டாரு, வாய்ப்பே கிடையாது, தனி பெரும்பான்மையில நாங்க ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட். நம்பிக்கை இல்லைன்னா கட்சி நடத்தக்கூடாது.
ஒரே ஒரு இது இருந்தா கூட நம்ம வந்து நான் வெற்றி பெறுவேன்னு சொல்றவன் தாங்க தலைவன். திமுகவுக்கு எந்த புள்ளியில வந்து அதிமுக மேல இந்த மாதிரியான அக்கறை ஏற்படுது? தேவையே இல்லையா அக்கா? திமுக என்னத்துக்கு அக்கறை காட்டணும்? அதிமுக கபடி கடன் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, ஏன் சட்டமன்றத்துல வந்துட்டு நீங்க பாஜக கூட சேர்ந்துட்டீங்க, அவ்வளவுதான் போச்சு அப்படிங்கிற மாதிரி மேடையில வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. உங்களுக்கு என்ன அக்கறைன்னு கேக்குறாரு. உங்களுக்கு பயம் வந்துடுச்சா திமுகவுக்கு பார்த்து கேக்குறாரு. உடம்பு சரியில்லை, செத்து போற மாதிரி இருக்குது, நாங்க டாக்டர் உனக்கு பயம் வந்துருச்சா அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? இவங்களுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? உன் மேல அக்கறை இருக்கிறதுனால எம்ஜிஆர் போன்ற பெரிய ஆட்களால் உருவாக்கப்பட்ட கட்சியை இப்படி அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க. தேர்தலில் கூட நிக்காம ஒரு தேர்தலில் பகிர்ச்சி கிடைச்சிருந்தா பரவாயில்லைங்க, 3 இடைத்தேர்தல் 3ஐயும் பகிர்ச்சி கிடைச்சாருங்க, புறக்கணிச்சாருங்க. அது ஒரு பலவீனமா பாக்குறீங்க? வேற என்ன, நிக்கிறதுக்கு தைரியம் இல்லை. அதுக்கு முன்னாடியே 10 தோல்வி பழனிசாமி இவ்வளவும் இருக்குது. எந்திரிக்கவே இல்லையே 70 ஈரோட தமிழன்பன் கவிதை ஒண்ணு இருக்குது. 10வது முறை தரையில் விழுந்தவனை பூமி தாய் முத்தமிட்டு சொன்னது, உன்னை வாழ்த்துகிறேன், இதற்கு முன் 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ அப்படின்னு. ஒரு தடவை எந்திரிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்துருவீங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. கலைஞரை அடையாளம் தெரியாம தோக்கடிச்சிங்க எந்த ராஜீவ்காந்தி கொலைக்கு அப்புறம். அவரு எந்திரிச்சு வந்தாரு இல்ல, நின்னாரு இல்ல, 10 இடங்கள்லயே ஜெயிச்சாரு இல்லையா? அது மாதிரி வரலையே அவருக்கு அந்த தைரியம் இல்ல. 96ல அதிமுகவுக்கு அந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டது. ஆனா திருப்பி அதிமுக வந்துச்சு இல்லையா? இதே போல அவர் இன்னொரு விஷயத்த, யார் இருந்தா தலைவரா? ஜெயலலிதா அவர்கள் இருந்தா. அப்புறம் இல்ல, இன்னொரு விஷயத்தையும் அவர் மேற்கோள் காட்டுறாரு. 2011 இருந்து 21 அந்த இடைப்பட்ட காலத்துல இந்த 19 தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் தொடர்ச்சியா திமுக வந்து பல தோல்விகளை சந்திச்சது, திரும்ப வரலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதே மாதிரி அதிமுக வருங்கிற ஒரு கான்பிடன்டோட பேசுறாரு. அந்த நம்பிக்கை இருந்தா வாழ்த்துக்கள். அவர் மேற்கோள் காட்டுற அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? 11ல 3 பொது தேர்தல்களை திமுகவும் தோத்துருக்கு. அது ரைட், அவங்க வந்துட்டாங்க, அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எம்ஜிஆர் இருக்கிறவங்களும் சட்டமன்ற தேர்தல்கள்ல தாங்க திமுக தோத்துச்சு, நாடாளுமன்ற தேர்தல்களும் உள்ளாட்சி தேர்தல் திமுக தான் ஜெயிச்சது. அப்ப கூட திமுக வேற இருக்கப்படல. புரியுதா உங்களுக்கு? நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் ஒரு தடவை கூட ஜெயிக்கல. உள்ளாட்சி தேர்தலில் அத்தனை முனிசிபாலிட்டி தோத்துச்சு, அட்ரஸ் இல்லாம தோத்தாரு. சட்டமன்ற தேர்தலில் மாத்திரம் தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார். அதுவும் படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே வந்தார். ஒவ்வொரு தடவையும் உடம்பு சரியில்லாம, அது சரியில்லாம, நோயும் சாவு இந்த மாதிரி தான் தப்பிச்சார் அவர். அதனால இதெல்லாம் காரணம் காட்டிட்டு ஜெயிச்சதுக்கு என்ன காரணங்கள்லாம் சொல்ல வரலாம். ஆனா எந்திரிச்சாங்க. அவ்வளவு தூரம் இதுக்கு பண்ணதுக்கு பிறகு அவர் ஜெயிச்சு வந்தார். கலைஞர் திருப்பி திமுக ஜெயிச்சது. உங்களுக்கு அகில உலகமும் சேர்ந்து மீடியாக்கள் அத்தனை பேரும் வந்து உங்களை கை கொடுத்து தூக்கி விட்டும் கூட நீங்க தோத்துட்டு போறீங்க. திமுகவை எதுக்காத ஒரு ஊடகத்தை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அவங்க கையில தானே இருந்தது. 52ஆம் வருஷம் 57ஆம் வருஷத்துல திமுக நின்னதுல இருந்து இன்னைக்கு வரலும் அச்சு ஊடகங்களுடைய ஆதரவு என்னைக்குமே திமுக இருந்ததுல அதை எடுத்து தான் வந்திருக்காங்க. அவர் சொல்றாவே தோத்தாருங்க. அண்ணாவே 62ல தோத்தார். தோத்ததுக்கு பிறகுதான் அவர் விஸ்வரூபமே எடுத்தார். அதே உத்வேகம் வந்துட்டு அதிமுக இருக்குன்னு அவர் நம்புறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அண்ணாவோட நீங்க கம்பேர் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். இல்ல, அண்ணாவோட கம்பேர் பண்ணல. 11ல இருந்து 19 வரைக்கும் திமுக அப்படி ஒரு டவுன்ஃபால் இருக்கும் காட்டுங்கிறதா சொல்றோம். உனக்கு அந்த நம்பிக்கை நீ உருவாக்குறதுக்கு நீ வாய்ப்பை கொடுக்கல. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கு? எடப்பாடி பழனிசாமி தலைமையில வருகிற தேர்தல் அவங்க சந்திக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவங்க 4 பேர்த்தையும் ஒன்னா சேர்த்தனாக்க உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உனக்கு நீ அதை செய்ய மாட்டேன். இன்னொரு பக்கம் வந்துட்டு அதிமுக தலைமையில பலமான கூட்டணி அமையும் சொல்லிட்டு அவங்க தொண்டர்கள் மத்தியில வந்து பேசுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? தொண்டர்கள் இருந்து பேசினாங்கன்னா வாழ்த்துக்கள். அதுக்கான சூழல் இருக்கிறதா பாக்குறீங்களா? இப்போதைய இருக்காங்க நீங்க சொல்றீங்க, அதை நம்பி நான் சொல்றேன். பலமான கூட்டணி அமைப்புன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? பலமான கூட்டணி அமைக்கணும்னா முதல்ல இவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிருக்கிற அத்தனை பத்தி ஒன்னா சேர்த்தோம். ஏற்கனவே காலம் உங்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. அதெல்லாம் அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்றீங்களோ பண்ணுங்க. முதல்ல தொண்டர்களை கவர்றதுக்கு ஒரே வழி பிரிஞ்சு இருக்கிற நீங்க ஒன்னா சேர்றது தான். அதை வச்சு ஒரு ஷோ நடத்தலாமே. பிரிந்தவர்கள் இப்போ இணைந்தோம் பலம் பெற்றோம்னு சொல்லி ஒரு ஷோ நடத்தலாமே. அதுதான் முதல் புள்ளியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது நடந்தா தான் உங்களுக்கு முடியும். முதல்ல உங்க கட்சியை சேருங்க. இந்த பாஜக கூட கூட்டணி அமைச்சது எப்படி பாக்குறீங்க? வேற ஆப்ஷனே இல்ல அப்படிங்கறதால பாஜக பாயிண்ட் வச்சுங்க. விந்திய மலைக்கு கீழே பாஜகங்கிற கட்சி கிடையாது. விந்திய மலைக்கு கீழே தமிழ்நாட்டை சொல்ல அவங்க எல்லா இடத்துலையும் அவங்க தோத்துதாங்க போயிருங்க. தெலுங்கானாவில் அவங்க இல்லை, ஆந்திராவில் அவங்க இல்லை, கர்நாடகாவில் அவங்க இல்லை, கேரளாவில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை. எங்க இருக்காங்க அவங்க?
அடுத்த முதுகுல சவாரி பண்ணிட்டு மிரட்டிக்கிட்டு அமலாக்கத்துறை வச்சு மிரட்டிக்கிட்டு தான் அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்களே இது அமலாக்கத்துறையும் தேர்தல் ஆணையம் தான். அது இல்லைன்னா அவங்க என்ன இருக்குது அந்த கட்சிகிட்ட? ஓகே, இப்ப பாஜக கூட இணைந்ததன் மூலமா அந்த நெகட்டிவ் ஓட்ஸ் அதிகமாகுன்னு பாக்குறீங்களா? பாஜக இணைஞ்சதுனால தான் இவங்களுக்கு நெகட்டிவ் ஆனதே அதனால தான். ஆமா, அதிமுகவினுடைய வீழ்ச்சிக்கு காரணமே பாஜக கூட்டணி தான். டெட் வெயிட். உங்களுக்கு அதில் என்ன லாபம் கிடைச்சது? ஃபினான்ஷியல் சப்போர்ட், பொருளாதாரத்தை முறையில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சது, சில அதிகார வர்க்கங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சதுங்க தவிர பொதுமக்களுடைய நேர் விரோதியாக மாறினீங்கல்ல. இப்போ அதை கடந்து வேற ஒரு புள்ளிக்கு நகர்ந்துட்டார் எடப்பாடி அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா கபலீகரம் செய்ய முடியாதுன்னு அங்கேயே டைரக்டா ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்போ காலமாக அவருடைய சில பேச்சுக்கள் கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குது. கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, நாங்கள் தனித்த ஆட்சி அமைப்போம், உனக்கு வேணா ஒரு 4 சீட்டு வாங்கிக்கோன்னா பாருங்க, அன்னைக்கு கொஞ்சம் ஒரு சுதாரிக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை வந்து. மற்ற மாநிலங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம். அது தமிழ்நாட்டில் மட்டும் எந்த கட்சியிலையும் அது எடுபடாமல் போயிடுறதுக்கான காரணம் என்னன்னா, ஆந்திராவில் இருக்கிற பாஜக ஆந்திராவுக்காக போராடுவோம், கர்நாடகாவில் இருக்கிற பாஜக கர்நாடகாவுக்கு போராடுவோம், காவிரி தண்ணி கொடுக்கூடாதுன்னு அவனும் சேர்ந்து சொல்லுவோம். அண்ணாமலை அங்கிருந்து போது தானே சொன்னார். நான் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் கர்நாடகாரன் தான், தமிழ்நாட்டுக்கு காவிரி விடக்கூடாதுன்னு சொன்னவர் தான். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாரு? தமிழ்நாட்டுக்கு விரோதமாக தான் நிற்கிறாங்க. தமிழ் இருக்கக்கூடாது, தமிழை ஒழிப்போம், செம்மொழி கிடையாது, சமஸ்கிருதத்துக்கு காசு கொடுப்போம், இதில் வந்து பல்கலைக்கழகங்கள் இந்தி படிக்க வைப்போம். இது மாதிரி மக்களோட ஒத்து போகாத நிர்மலா சீதாராமன் இங்கே வர்றாங்க, மக்கள் வெள்ளத்தில் முள்ளிட்டு இருக்காங்க, ஒத்த பைசா கொடுக்க முடியாதுன்ட்டு போகிறாங்க, தைரியமாக சொல்லிட்டு போகிறாங்க. கேட்டால் தமிழ்நாட்டுக்காரிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் மாத்திரம் தாங்க பாஜக தமிழ்நாட்டுக்கு விரோதமாகவும் தமிழக துரோகியாகவும் இருக்கிறாங்க. அதனால தாங்க அவங்களோட யாரும் சேர மாட்டேங்கிறாங்க. மற்ற எல்லா மாநிலத்தையும் அந்த மாநில இதோட தான் இருப்பாங்க, அந்த மாநிலத்துக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. இந்த ஒரு இதில் தான் தமிழ் இனத்துக்கே விரோதமாக இருக்காங்க. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு 3வது அணி அமைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறதா சொல்லப்படுது. ஏதாவது கட்சி போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல ஒரு அரசியலுக்கு வந்துட்டாரா அதை சொல்லுங்க. இன்னும் வெளியிலேயே பார்க்கலையே, இன்னும் ரோடுக்கு வரவே இல்லையே. ஒரு ஊர்வலம் நடத்தியிருக்காரா, ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரா, ஒரு அமைப்பாளர்களை ஏதாவது போட்டிருக்காரா? பூத் ஏஜென்ட்னு போடுறது வந்து ஒரு இஷ்யூவாக பண்ணார். பூத் ஏஜென்ட்டுங்கிறது கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம், அது பொதுமக்கள் சாதாரண கட்சி நடவடிக்கை. அது கட்சி நடவடிக்கை வந்து பொதுமக்கள்கிட்ட பேசுகிற அளவுக்கு அவருடைய அரசியல் ஞானம் நமக்கு இது பார்த்தா சிரிப்பு தான் வந்தது. இன்னும் ஒரு அரசியலுக்கு வரவே இல்லைங்களா? தமிழ்நாட்டில் தப்பே நடக்கலையா? அவருடைய தன்னுடைய சக்தியை எங்கே காட்டியிருக்காரு? 3 அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு ஒரு 3 இடைத்தேர்தல் நடந்தது. இவர் நிற்க வேண்டியதில்லை. அட்லீஸ்ட் இந்த கட்சிக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா அந்த இவருடைய சக்தி என்ன தெரிஞ்சிருக்கும் இல்லை. இன்னைக்கு அவருடைய சக்தியை காட்டவே இல்லையே. நீங்களாம் தான் சொல்றீங்க, தினசரி 15,000 பேர் சேர்ந்து விட்டார்கள், 1.5 கோடி பேர் உறுப்பினர்கள், நீங்க தான் சொல்லிட்டீங்க. யார் இருக்கா கட்சியில? இது ஒன்றும் நமக்கு தெரியல. ஓகே, இப்ப ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்திலிருந்த ஒரு கட்சி வந்துட்டு ஒரு அழைப்பு விடுக்கிறாங்கனாக்கா கட்சிகள் நம்பி போவாங்க. இவர் எந்த தைரியத்துல வந்துட்டு நான் அதிகாரத்திலே பங்கு தரேன், இன்னும் நம்ம எலெக்ஷனே சந்திக்கல, என்ன மாதிரி ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியல, நான் அதிகாரத்துல பங்கு தரேன்னு சொல்லி சில கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறத எப்படி பாக்குறீங்க? நான் அதிகாரத்துக்கு வந்தா பங்கு போட்டா தான் வர முடியுங்கிற அளவுக்கு அவர் பலகீனமா இருக்காருன்னு அர்த்தம். ஓகே, தைரியமா இருக்கிற கட்சி நான் தாண்டா ஆட்சி அமைப்பேன்னு சொல்லுவான். இவர் எடுப்புல பங்கு கொடுக்குறேன் என்ன அர்த்தம்? நம்ம வரமாட்டோம், இவங்களோடலாம் சேர்ந்து கூட்டணி சேர்ந்தா தான் முடியுங்கிற அளவுக்கு அவர் பலவீனமா இருக்காருன்னு அர்த்தம். அதுலயே அவருடைய பலவீனம் தெரியுது. அவர் அரசியலுக்கு அவர் ஜெயிக்க மாட்டாருங்கிறது அவருக்கே தெரியுது. அதிகமா வெளியில வர்றத நீங்க சொன்ன மாதிரி இன்னும் களத்துக்கே பெருசா வரல. ஒரு மேட்டிமை அரசியல் பண்றாரு. பொதுவா நடிகர்கள் வந்தா நம்ம தொடர்ச்சியா அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். களத்துல இறங்காம கடைசி ஒரு 3 மாசம் வந்துட்டு பிரச்சாரத்துக்கு வர்றது, இந்த மாதிரியான போக்கு வந்துட்டு தமிழ்நாடு மக்கள் ரொம்ப இலகுவா எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் சினிமாங்கிற கவர்ச்சியில இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தவிர வேற யாருங்க தமிழ்நாட்டு அரசியல்ல சினிமாக்காரருக்கு வந்தாங்க? பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, என்ன ஆனாரு? டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாரு, என்ன ஆனாரு? யார் யாரோ எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க, என்ன ஆனாங்க எல்லாரும்? ஒரு தேர்தலில் கூட இப்போ டி ராஜேந்திரா அட்லீஸ்ட் ஒருத்தர் எம்எல்ஏ வந்தார், அவரும் இது சேர்ந்து தான் வந்தார். வேற யார் வந்தா? எம்ஜிஆர் வந்து அரசியலை பயன்படுத்தினது தன் சினிமா ஓடுறதுக்கு பயன்படுத்தினார். அவருடைய சினிமாவை வச்சுக்கிட்டு அரசியல் ஓடல. அவர் ஆளுங்கட்சியா திமுக மாறினோன்னு அவருடைய சினிமாக்கள் தோல்வி அடைய ஆரம்பிச்சது. ஆக அதை தொண்டனுக்கு அதை ரசிகனுக்கு உற்சாகம் போயிடுச்சு. அதான் நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், இன்னும் வச்சோம்னு பார்க்க போகிறோம். எதிர்கட்சியாக இருந்தவர்கள் நம்ம தலைவர் படம் ஓடணும் அப்படின்னு இருந்தாங்க. எப்போ அவருக்கு தெரியுங்களா? அண்ணா இன்னும் பெரிய தலைவருங்கிறத காட்டிக்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னா, காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டி அப்படின்னார்.
ஒரு கூட்டத்தில். திமுக காரெல்லாம் பொங்கி இருந்தான், மன்னிப்பு கேட்கணும்னா மன்னிப்பு கேட்க முடியாதுன்னாரு. அப்போ வந்து கவுன்சிலில் வந்து எம்எல்சியாக இருந்தார். அந்த பதவியை ராஜினாமா பண்ணார். அன்னைக்கு தான் அவருடைய படம் என் கடமை ரிலீஸ் ஆகுது. முந்தின நாள் சாயந்தரம் என் கடமை படம் காலையில் ரிலீஸ் ஆகுது. சாயந்தரம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. 3 ஷோவோட படம் காணு. மன்னாதி மன்னன் இது போன்ற படங்களை எடுத்த நடேஷ் ஆர்ட் பிக்சர் எடுத்த படம் 3 ஷோவில் போச்சு. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது அரசியல் இல்லைன்னா நம்ம படம் ஓடாது. மரியாதை மன்னிப்பு கேட்டு வந்து சேர்ந்தார். அன்னைக்கு அவர் ஸ்டடி ஆகிட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் அந்த வேலையை வச்சுக்கல. கலைஞருக்கு வந்து செல்வாக்கு குறையுதுன்னு போது தான் எதிர்கட்சியாக வந்தார். தனக்கு அவருக்கு கலைஞர் மேலே இருந்த கோபத்தில் தான் அவரை வந்து ஆதரிச்சாங்க. அவர் ஆளுங்கட்சியாக மாறினதுக்கப்புறம் எடுத்து விட்ட படங்கள் எதுவுமே ஓடலை. உரிமை குரல் ஒன்று தான் ஓடிச்சு. மேனவன் நண்பன், மதுரை மீட்ட சுந்தரபாண்டி என்னென்னமோ எடுத்து போட்டா தெரிஞ்சு போச்சு. ரசிகை அவரை பார்க்கவே வரல. அரசியலில் வந்து தலைவர் ஆகிட்டதுக்கு அப்புறம் அந்த படங்கள் ஓடலை. ஆக அரசியலை பயன்படுத்தி சினிமாக்கள் ஓடிச்சு அவருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு பாஜக அதை நம்பிக்கிட்டு தான் காலாவதியான ஆளுங்களை எல்லாம் கட்சியில் சேர்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பேச்சு அடிப்படுது மீனாவுக்கு மந்திரி பதவி வைக்கிறாங்க. ஓகே, அந்த அளவுக்கு போகுது அவங்க நிலைமை. அந்த மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.